பார்த்துக்கலாம். ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா போனாங்க நேராக போய் ரைட் திரும்ப மடி லெஃப்ட்டு. ரியாஜ் பாய் இப்போவே 8 நாள் ஆயிடுச்சு. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க ரியாஜ் பாய், மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க ரியாஜ் பாய். கணக்கு புரியுதுங்களா? இப்போவே 8 நாள் ஆயிடுச்சு கரெக்டுங்களா? இப்படி திரும்ப இருக்குள்ள இன்னும் 7 நாள் ஓடிடும். ஃபுல்லாக பிடிங்க கிளச்சை. ஹார்ட் அடிச்சுக்கு ஃபுல்லாக பிடிங்க. திரும்புதுங்களா? வண்டி திரும்பி வச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பிரேக் விடுங்க. ஸ்டடி பண்ணுங்கள். இந்த ஆட்டோ கட்ட நிறுத்திக்கலாங்க. வண்டி கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஸ்டடி பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான், நிறுத்திக்கலாம். நியூட்ரல் பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா, அந்த ஹோட்டல் கடைக்காரக்கா அன்னைக்கே கேட்டாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா? வண்டி இல்லை உங்கள்கிட்ட. அந்த கேட்ட வண்டி இல்லையா? நம்ம வண்டியில் கற்றுணுவோம்மா. அவங்க சைக்கிளாக சீட் வாங்கன்னு முடிக்கல. அக்கா அவங்களுக்கா? ஆமாம். அக்கா 3500 வரும். 7 நாள் கிளாஸ். எங்கே இருக்கலாம்? அக்கா உங்களுக்கு சைக்கிளாக ஓட்டியிருக்கீங்க, ஓட்ட தெரியுமா? இல்லை எதுவுமே முன்னாடி ஓட்டி இருக்கிறேன் சின்ன பிள்ளையில. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எதுவும் ஓட்டலை. சரி, ரைட், ஓகே. அக்கா 2 வீலர் கற்றுக்கணும்னா 3500 ஆகும். ஆமாம், 3500. ஓகே. மொத்தம் 7 நாள். இந்த வாரம் திங்கக்கிழமை ஆரம்பித்தாங்கன்னா 7 நாள் கிளாஸ். ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. அவ்வளோதான், 3500 ஆகும். ஆமாம். லேடிஸ் தானே சொல்லி தருவாங்க? நான் வருவேன், இல்லை அந்த பிள்ளை வரும். அதான் லேடிஸ் தானே. லேடிஸ் சொல்லி கொடுத்து உங்களுக்கு லேடிஸ் தான் சொல்லி தருவாங்க, ஜென்ஸ் தான் சொல்லி தருவாங்க இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆர்வம், உங்களோட எஃபெக்ட் இருந்தால் தான் அதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். லேடிஸ் வந்து அந்த இடத்துல இடிச்சிருமோ இந்த இடத்துல இடிச்சிருமோ ஒரு பயத்துலேயே நீங்களும் இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் டஃப் கொடுப்பாங்க அந்த பயத்துக்கு. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? லேடிஸ் சொல்லி தரணும்னு எதிர்பார்க்குறக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே நீங்கள் போய் விட்டுருவீங்களோ, நீங்கள் எப்படி பயப்படுறீங்களோ அதே பயம் அவங்களுக்கு இருக்கும். அதே ஒரு ஜென்ஸ் பின்னால் நின்றுட்டு அக்கா போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுங்க பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தை சொல்லுவாங்க. லேடிஸ்னால் விட்டுருவாங்களா, விட மாட்டாங்களா? நீங்களும் பயப்படுவீங்க, அவங்களும் பயப்படுவாங்க. சரிங்களா? கார் டிரைவிங்க்கு லைசன்ஸோட 8 ரூபா வரும். லைசன்ஸ் இல்லாமல் 3500 டிரைவிங் மட்டும். 15 நாள். ஆமாம். அது 1 hour தான். அது ½ அன் ஹவர். ஆமாம். இல்லாட்டி 8 கிலோமீட்டர். ஆமாம், 8 கிலோமீட்டர் நீங்கள் 10 நிமிஷத்தில் இருக்குனால வேலை முடிஞ்சிடும், ஓடிட்டாகும். சரிங்களா? நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். நம்பர் இருந்தால் கொடுங்களா? அதான் அங்கே ஒரு பிள்ளை நிற்கிது இல்லைங்க, அந்த பிள்ளைக்கு தெரியும் என் வீடு, நான் யார் என்னெல்லாம். அது என் பொண்ணு தான். ஆமாம். சரிங்களா? இதில் கடைசி வீடு எங்கள் வீடு. உங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருக்கு. ஆமாம், இந்த கார் நிற்கும்ல, இந்த கார் பார்த்துருக்கீல்ல, அதே வீடு தான். காஞ்சனா கிளினிக் அடுத்ததா? அடுத்த வீடு. சரிங்களா? ஓகே. நம்பர் வேணா? ஃபோன் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள், கூப்பிட்றேன். 95 மெதுவாக சொல்லுங்கள். 97 86 48 71. நீங்கள் மொபைல் ரிங் ஆகுதா பாரு. சரி, தாங்க போகலாம். தாங்க நேர் மெயின் ரோடு போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேயே திருப்பி வச்சுக்கோங்க, வண்டி திருப்புங்க. இப்போ மூவ் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்க, டக்குன்னு ஸ்டடி பண்ணுங்க. திருப்பினது உடனே மாற்றிக்கலாம். டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து 2வது கீர் போட்டு ஓடிடணும்.
உங்கள் கை கீருக்கு வர ஸ்பீடு கிளச்சை மிதிக்கிறதுக்கு கால் வரணும். சரிங்களா? போகலாங்க. நேராக போனால் மேடு ஏறும். மேடு லெஃப்ட்டு திரும்பிக்கலாம். இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. சரிங்களா? பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது ரியாஜ் பாய். நம்ம ரோட்டில் போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடும். பின்னால் வர வேன் பிரச்சனையே இல்லை, அது வந்துட்டு போகிறாரு. சரிங்களா? பின்னால் வர வேனை போட்டு மனசில் பழப்பிக்காது. 3வது கீர் நீங்கள் போட்டிருக்கலாம், மறுபடியும் அங்கே போய் 2வது கீர் போட்டிருக்கலாம். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, 2வது கீர் போடுங்க. டக்குன்னு ஓடிடணும், அப்படியே எக்ஸைட் கொடுத்து ஓடிடணும். அந்த டைமிங் யூஸ் பண்ணோம்னா வண்டி ஆஃப் ஆயிடும். இண்டிகேட் லெஃப்டே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் கிளச்சை 1 2 3 பிரேக் விட்டுருங்க. ஆஃப் ஆயிடுச்சு. கிளச்சை 1 2 3 பிரேக் விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க. ஏறிடுச்சுங்களா? அழகா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணி டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் அவ்வளோதான். 2வது கீர். எக்ஸைட் கால் எடுத்து கிளச்சை பிடிக்கும். இல்லை சாமி, சாப்பிட்ணும் பசிக்குது. வாடகையே 2 மணிக்கு தான், 2:30 மணிக்கு தான். 2:45 வாடகை முடியுது. இங்கேருந்தே கடந்து பாய். நீங்கள் 1 லட்சம் தடவை வேணாலும் பிரேக் பிடிச்சிக்கங்க. அந்த 1 லட்சம் தடவையும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கே 2வது கீர் போட்டு போக முடியும். சரிங்களா? போகலாங்க. பாய் நிப்பாட்டின காட்டி இல்லை பாய். நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் கிளச்சை பிடிச்சாலுமே பிரேக் பிடிக்கணும். நீங்கள் உங்கள் மனசில் பட்டுட்டாலே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம எப்போவுமே நம்ம எந்த கீரில் வந்தாலும் மறுபடியும் கீர் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அப்போ தான் நம்ம மூவ்மெண்ட் ஓடுறதுக்கு சரியாக இருக்க முடியும். பட் நேரம் 3வது கீர் போட்டுக்கணுங்களா? நேராக ஆஃபீஸ் சிடிசி ஆஃபீஸ் போயிருங்க. அப்படியே ரவுண்டாக நான் யூட்டர்ன் பண்ணி நிறுத்திடுங்க. அந்த கை இங்கே 3 தடவை வந்துட்டு போகுது இல்லைங்க. அந்த கையை வந்தால் வச்சுருங்க, மாற்றிடுங்க. அது ஏன் இப்படி வருது போகுது 3வது கீருங்க. வலி விட்டுருந்தீங்கன்னா அவரை ஹார்ன் அடிக்க மாட்டாருங்க. வலி இல்லாதங்காட்டி அவர் ஹார்ன் அடிச்சாருங்க.
கிளச்சை பிடிக்கணும்னு சொல்லி டக்குன்னு 2வது கியர் போட்டு ஓடிடணும். டைமிங் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அவங்களே ஓடுறாங்களா, அது கூட ஓடிடணும். நான் கிளச்சை பிடிக்க சொல்ல காரணம் புரியுதா உங்களுக்கு? அதே தான், டக்குன்னு வேணுங்கிற கீரை போட்டுக்கலாம். வண்டி இப்போ தான் கீரை போட்டுக்கணும். ஒரு ரோடுனா ஒரு ரோடா, ஒரே ரோடு. போட்டுக்கணும் ரியாஜ் பாய். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரியாஜ் பாய். அது அதைத்தான் ஃபீல் பண்ணுங்கிறேன். அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறத தான் உங்களை ஃபீல் பண்ணுங்கன்றேன். நீங்கள் அதை தவிர மீதி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு முறையான மழை இருக்குது ரியாஜ் பாய். அடித்த வெயிலுக்கு பிரேக் பிடிச்சா கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும் ரியாஜ் பாய். நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட அதை சொல்லவே மாட்டேன் பாய். ரியாஜ் பாய் சரிங்க. இன்னைக்கு வீடியோவில் போய் பாருங்கள் சரிங்களா? இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க, எடுத்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. ரியாஜ் பாய் ரியாஜ் பாய் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இத்தனை ரியாஜ் கூப்பிட்டுருப்பாங்களா? ஏங்க நீங்கள் என்ன மட்டும் ரியாஜ் பாய்னு கூப்பிட வைக்கிறீங்க? அப்படியா இருந்து ஓடி டக்குனு எக்ஸைட் மிஷின் இந்த காரை தாண்டி போயிடலாம். அவ்வளோதான், மட்டும் போனால் போட்டு ஓடிடலாம். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு ஓடிடணும் ரியாஜ் பாய். டக்குன்னு 3, 4, 5 போட்டு ஓடிடணும். ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, யாரும் இல்லை அதனால் ஓடிடணும். பட் என்ன 4வது கீர் போட்டுக்கணும் ரியாஜ் பாய். அன்பு அநியாயத்துக்கு வாய் பேசுறியா? மிஸ்ஸு சொல்கிறது கேட்கறதே இல்லையா அன்பு? இந்த மாமா இப்போ இப்படி நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாரு. இதே மாதிரி நீயும் பண்ணுறியா? அனீஸ் கூட உட்கார வச்சாதான் அனீஸ் பேசுகிறேன்னா, மறுபடியும் வேறு ஆள் கூட உட்கார வச்சா அந்த ஆள் கூடயும் பேசுறியா? ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது அன்பு. உங்கள்கிட்ட நான் 4 நாளாக சொல்லிட்டு இருக்கேன், பிரேக்கு எடுத்து நீங்கள் இன்னைக்கு போகிறீங்க, இன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க சரிங்களா? ஏமா பிரேக் எடுத்து போடுறேங்க தான் நாங்கள் ஆடுறோம். சரி நான் போய் சொல்கிறேன் வீட்டில் என் தம்பி செல்வா, அவர் பிரேக் எப்படி செல்வா போட்டார்? போதுங்களா? இல்லை பிடிச்சா ஒட்டுக்கா பிடிச்சா அந்த இடத்துல நின்றுக்கும். ஒட்டுக்கா பிடிச்சா இங்கே வந்து நிற்கும். லைட்டாக பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படி இப்படியே வந்து இப்படி அமுத்தணும். புரியுதா? இப்படி எடுத்து அமுத்தக்கூடாது. இப்படி தொட்டுக்கிட்டே வந்து அமுத்தணும். புரியுதா? சுரேந்திர
டக்குன்னு எக்ஸைட் கொடுக்குறோம், டக்குன்னு எக்ஸைட் கொடுக்குறோம், டக்குன்னு எக்ஸைட் கொடுக்குறோம். இப்போ போடுற ரெண்டாவது போட்டு போடு ரியாஜ் பாய். பர்த் சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ணிட்டே கொடுத்துருக்காங்க. அப்படியா? அது எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் எழுதி வச்சுருவாங்க. டிசிலேயே அப்படி இருக்கும். அட்ரஸ் இவனுக்கு கரெக்டாக தான் இருக்கு. அவனுக்கு அப்போ நம்ம எல்லாமே அறநூறு இடத்து தான். ஆனால் பேர் கொண்டு கரெக்டாக இருக்குல்ல. அப்படியா? உங்களுக்கு ஒட்டி தான் இவன் டைப் பண்ணும்போது தப்பா டைப். இண்டிகேட் ரைட்டில் போட்டு கடைசி வேலை விட்டு போயிடலாம். எத்தனை ஆக்கி போட்டுக்கணும் ரியாஜ் பாய்? பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணும்? கிளச் யார் ஃபுல்லாக பிடிச்சாங்க? மூணு நாள் ஆச்சு. அவர் நின்று போட்டு நீங்கள் நின்ட்டாரு. முடிவு நம்ம எடுக்க முடியாது போய் டக்குன்னு அவங்களோட முடிவை ஸ்டடி பண்ணி வண்டி எப்படி நின்றுச்சு அதே மாதிரி கொண்டு போய் நிறுத்தி. டிவைடர்கிட்ட நின்றுச்சுல அதே மாதிரி கொண்டு போய் நிறுத்தி. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். அவர் எடுக்க சொல்லிட்டு டாட்டா எடுக்க சொல்லிட்டேன். லெஃப்ட் வாங்க ஸ்டடி பண்ணிக்க அவ்வளோ. ஓகேங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறது நான் சொன்னதுக்கு தான் பிடிச்சிங்க. ஃபுல்லாக பிடிங்க. புரிஞ்சுதா? ஆஃப் பண்ணிடுங்க.